வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். செல்வம் அப்படின்னா என்ன? நெறைய பணம் வச்சிருக்கிறதா? பெரிய பங்களா வச்சிருக்கிறதா? இல்ல விலை உயர்ந்த கார்ல போறதா? ஆனா மார்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் செல்வத்தோட அடையாளமே கிடையாது. செல்வத்தோட மிக உயர்ந்த வடிவம். என்ன தெரியுமா? காலையில நீங்க கண் முழிக்கும்போது, இன்னைக்கு நாள் முழுக்க நான் விரும்புறத, நான் விரும்புற நேரத்துல, நான் விரும்புற ஆட்கள் கூட செய்வேன். அப்படின்னு சொல்ற சுதந்திரம் இருக்கு பாருங்க. அதுதான் உண்மையான செல்வம். பணம் நமக்கு நெறைய பொருட்கள வாங்கி தரும்னு நாம நம்புறோம். ஆனா, பணம் நமக்கு தர்ற மிகப்பெரிய பொக்கிஷம் நம்ம நேரத்தின் மீதான கட்டுப்பாடு. இன்னைக்கு பார்க்க போற விடுதலைங்கிற அத்தியாயத்துல நாம பணத்த எப்படி சுதந்திரமா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த விடுதலைங்கிற அத்தியாயத்த புரிஞ்சுக்க சுமார் 1981ஆம் வருஷத்துக்கு போவோம். மிச்சிகன் பல்கலைக்கழகத்துல ஆங்கஸ் கேம்பல் அப்படின்னு ஒரு உளவியல் நிபுணர் இருந்தார். அவர் ஒரு வித்தியாசமான ஆராய்ச்சிய பண்ணாரு. மனிதர்களுக்கு எது உண்மையான மகிழ்ச்சிய தருது? அவர் பல வருஷமா ஆயிரக்கணக்கான மக்கள சந்திச்சு பேசினாரு. ஏழைங்க, பணக்காரங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஆம்பள, பொம்பளன்னு யாரையும் விடல. அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, யாரு அதிக சம்பளம் வாங்குறாங்களோ, யாரு பெரிய வீடு வச்சிருக்காங்களோ, அவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நெனச்சாரு. ஆனா, ரிசல்ட் அவர தூக்கி வாரி போட்டுச்சு. மக்களோட சந்தோஷத்துக்கும், அவங்க வச்சிருந்த பணத்துக்கும் நேரடி தொடர்பு பெருசா இல்ல. ஆனா மகிழ்ச்சியா இருந்த அத்தன பேர்கிட்டயும் இருந்த ஒரே ஒரு பொதுவான விஷயம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கைய நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். அப்படிங்கிற உணர்வு தான். உங்ககிட்ட எவ்வளோ பணம் வேணா இருக்கலாம். ஆனா உங்க நேரத்த வேற ஒருத்தர் முடிவு பண்ணா, அதாவது உங்க பாஸோ, இல்ல உங்க சூழ்நிலையோ முடிவு பண்ணா, நீங்க சிறையில இருக்கிற மாரி தான் உணர்வீங்க. அந்த சுய கட்டுப்பாடு இல்லன்னா, எப்பேர்ப்பட்ட லக்ஸரி வாழ்க்கையும் உங்களுக்கு கசக்கத்தான் செய்யும். சரி ப்ரோ, நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் இவ்ளோ வசதி இல்ல. ஆனா அவங்க நிம்மதியா இருந்தாங்களே, அது எப்படி? இத மார்கன் ஹவுசல் ரொம்ப அழகா விளக்குறார். வரலாற்ற கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். சுமார் 1950கள்ல அமெரிக்காவிலயும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, பெரும்பாலான வேலைகள் உடல் உழைப்பு சார்ந்ததா இருந்துச்சு. ஒருத்தர் ஃபேக்டரில வேல பார்ப்பாரு, இல்ல வயல்ல வேல பார்ப்பாரு. அவர் காலையில 9 மணிக்கு உள்ள போனாருன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு வேலைய முடிச்சுட்டு வெளிய வந்துருவாரு. அவர் ஃபேக்டரிய விட்டு வெளிய வந்த அடுத்த நிமிஷம், வேல பத்தின சிந்தனை அவருக்கு இருக்காது. ஏன்னா, அவரால அந்த ஃபேக்டரி மிஷின வீட்டுக்கு தூக்கிட்டு வர முடியாது. வேல அங்கேயே முடிஞ்சிடும். சாயங்காலம் முழுக்க அவர் சுதந்திரமான மனுஷன். ஆனா, இன்னைக்கு நிலைமை என்ன? இப்போ நாம வாழ்றது அறிவு சார்ந்த உலகம். நாம கைய பயன்படுத்தி வேலை செய்யறத விட, மூளைய பயன்படுத்தி தான் அதிகம் வேலை செய்றோம். ஐடி கம்பெனி, பேங்க், மார்க்கெட்டிங், பிசினஸ் எல்லாமே மூளை சம்பந்தப்பட்ட வேலை தான். இதுல என்ன பிரச்சனைன்னா, உங்களால வேலைய ஆபீஸ்லயே விட்டுட்டு வர முடியாது. நீங்க வீட்டுக்கு வந்தாலும், சோஃபாவுல உட்காந்து டிவி பார்த்தாலும், உங்க பாஸ் அனுப்புன இமெயில் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிக்கணுமே, இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுமேன்னு மூளை 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு சம்பளம் அதிகமா கிடைக்குது, வசதி அதிகமா கிடைக்குது. ஆனா நம்ம தாத்தாக்களுக்கு கிடைச்ச அந்த நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடைக்கல. நம்ம நேரத்தின் மீதான கட்டுப்பாட்டை நாம இழந்துட்டோம். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க, உலகத்தோட முதல் கோடீஸ்வரான ஜான் டி ராக்பெல்லர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த பார்ப்போம். ராக்பெல்லர் வேலை செய்யற விதம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். அவர் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் யார்கிட்டயும் பேசாம ஜன்னல் வழியா வெளிய பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருப்பாராம். அவர் ஆபீஸ்ல வேலை செய்றவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, இவரு என்ன சும்மா உட்கார்ந்து கனவு கண்டுட்டு இருக்காரு. வேலையே செய்ய மாட்டேங்கிறாருன்னு நெனைப்பாங்க. சில பேர் அவர் தூங்குறாருன்னு கூட நெனைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அவர் சும்மா இருக்கல. அவர் சிந்திச்சுக்கிட்டு இருந்தார். அவரோட வேலை வண்டி ஓட்டுறதோ, பெட்டி தூக்குறதோ இல்ல. அவரோட வேலை முடிவு எடுப்பது.
அவர் அங்க அமைதியா உட்கார்ந்திருந்த நேரத்துல எடுத்த சரியான முடிவுகள் தான் அவரை உலகத்தோட பெரிய பணக்காரரா மாத்துச்சு. இப்போ எதுக்கு இந்த கதைய சொல்றேன்னா, இன்னைக்கு நாம எல்லாருமே ராக் பெல்லர் மாரி தான். நம்ம வேலைங்கிறது சிந்திக்கிறது. ஆனா ராக் பெல்லர் மாரி நமக்கு சிந்திக்க நேரம் கிடைக்குதா? இல்ல. நம்ம நேரம் முழுக்க அடுத்தவங்க கையில இருக்கு. அதனால தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது. சரி, பணம் சம்பாதிச்சுட்டா எல்லாம் சரியாகிடுமா? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இத தெரிஞ்சுக்க கார்ல் பில்லமர் எழுதின 30 லெசன்ஸ் ஃபார் லிவிங் புத்தகத்துல இருந்து ஒரு விஷயத்த மார்கன் ஹவுசல் சொல்றாரு. கார்ல் பில்லமர் என்ன பண்ணாருன்னா, 1000 முதியவர்கள பேட்டி எடுத்தாரு. அவங்க எல்லாருமே 80 முதல் 90 வயசுல இருந்தவங்க, வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருந்தவங்க. அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு கேட்டாரு. நம்ப முடியுமா? அந்த 1000 பேர்ல ஒருத்தர் கூட நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா உழைச்சிருக்கலாம்னு சொல்லல. ஒருத்தர் கூட நான் இன்னும் நெறைய பணம் சேர்த்து பெரிய வீடு கட்டியிருக்கலாம்னு சொல்லல. அவங்க எல்லாரும் வருத்தப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? நான் என் குடும்பத்தோட இன்னும் நெறைய நேரம் செலவு பண்ணியிருக்கலாம். என் குழந்தைகள் வளர்றத ரசிச்சு பார்த்திருக்கலாம். எனக்கு புடிச்ச விஷயத்த செய்யாம, பிடிக்காத வேலையிலே காலத்த ஓட்டிட்டேனே! இதுதான் அவங்க சொன்னது. வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல உங்க பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு சந்தோஷத்த தராது. உங்க நேரத்த நீங்க எப்படி செலவு பண்ணீங்கங்கிறது தான் முக்கியம். அப்போ நம்ம என்னதான் பண்ணணும்? வேலைய விட்டுட்டு வீட்ல உட்கார முடியுமா? முடியாது. ஆனா பணத்த வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சுதந்திரத்த வாங்கலாம். அதுக்கு 3 நிலைகள் இருக்கு. முதல் நிலை கொஞ்சம் பணம் சேருங்க. உங்ககிட்ட ஒரு 6 மாச சம்பளம் கையில இருந்தா, உங்க பாஸ் உங்கள அசிங்கமா பேசுறப்போ பயப்படாம நிக்கலாம். ஏன்னா வேல போனாலும் அடுத்த 6 மாசம் சோத்துக்கு பிரச்சனை இல்லன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சின்ன சுதந்திரம் உங்களுக்கு பெரிய நிம்மதியை தரும். 2ஆம் நிலை இன்னும் கொஞ்சம் அதிகமா சேருங்க. ஒரு 2 வருஷ செலவுக்கான பணம் இருந்தா, உங்களுக்கு பிடிக்காத வேலைய விட்டுட்டு குறைவான சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு பிடிச்ச வேலையில சேரலாம். 3ஆம் நிலை ரொம்ப வருஷமா சேமிச்சு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டீங்கன்னா, அப்புறமா நீங்க பணத்துக்காக வேலை செய்ய வேண்டாம். உங்களுக்கு புடிச்சத செய்யலாம். கடைசியா மார்கன் ஹவுசல் சொல்றது இதுதான். பணங்கிறது பொருட்கள வாங்குறதுக்கு மட்டும் இல்ல. அது உங்க வாழ்க்கையோட நேரத்த வாங்குறதுக்கான கருவி. நீங்க வாங்குற ஒவ்வொரு காஸ்ட்லி பொருளும் உங்க சுதந்திரத்த கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க சுதந்திரத்த அதிகப்படுத்துது. அடுத்த முறை ஏதாச்சும் வாங்கும்போது யோசிங்க. இந்த பொருள் எனக்கு முக்கியமா? இல்ல என் சுதந்திரம் முக்கியமா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க நேரத்த நீங்க எப்படி செலவு பண்ண விரும்புறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.